கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆச்சரியம். யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அன்பானவர்களே, அதற்கு இயேசுக்குரிய பதில் என்ன தெரியுமா? என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என்று கூறுகிறார். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இயேசுவுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்யும் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். ஆச்சரியம் என்றால் வியப்பு. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் ஆச்சரியத்துக்குரியவர். அதாவது வியப்புறச் செய்யும் அரிய பல செயல்களை செய்வதாக உள்ளது. அவருடைய உபதேசங்கள் எல்லாமே உவமையின் மூலம் எளிதில் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருந்ததாக நாம் வாசித்து தியானிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கிருபை உள்ளதாயும் அதிகாரம் உள்ளதாயும் இருந்தது. அவருடைய உபதேசத்தை உலகிற்கு எடுத்து கூறிய பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை ஜனங்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, பூவோடு சேரும் நாரும் மணக்கும் என்றொரு பழமொழி உண்டு. அதுபோல இயேசுவோடு இணைந்து அவருடைய அன்பை கூறிய பக்தர்களும் கல்லாதவர்களாக இருந்தும் ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை தியானிக்கும் அனைவரும், எனக்கு கல்வி இல்லையே, நான் பள்ளிக்கூட வாதில் கூட போனது கிடையாது, இந்த உலகில் வாழ்வதற்குரிய அறிவும் ஞானமும் பலமும் எனக்கு இல்லை என்று புலம்பி நிற்கிற உங்களை பார்த்து கூறுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனங்களை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாசிப்போம். இருதயத்தின் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று பார்க்கிறோம். இயேசுவோடு கூட நாமும் சேர்ந்திருந்தால் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் தந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது பலர் மத்தியிலே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.